ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற போல் கேசரியும் பக்கோடாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே. நல்லா இந்த பக்கோடா நல்லா கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா முறுமுருண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். மழை காலத்துக்கு ஏற்ற இந்த பக்கோடா தேவையான பொருள் இந்த கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்க. ரவா 100 கிராம், கடல மாவு 100 கிராம், வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 சின்னதாக பிடிச்ச நறுக்கியது, பச்சை மிளகா 2, புதினா மல்லி கருவேப்பிலை கொஞ்சம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், முந்திரி நிலக்கடலை 10 கிராம். இப்போ நம்ம பக்கோடாக்கு மாவு பிணைவோம். ஒரு பாத்திரத்தில் பொடிசாக நறுக்குன 2 வெங்காயம், அதோட ரவா 100 கிராம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. நல்லா பிணைஞ்சிக்கிட்டு அதோட பாக்கி உள்ள ரவாவையும் போட்டு நல்லா பிணைஞ்சிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிணைஞ்சிக்கங்க. அடுத்தது கடலை மாவு ஒரு 100 கிராம், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சிக்கங்க. அந்த தண்ணியில் வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே நல்லா உங்களுக்கு ஈரப்பதம் நைப்பாக இருக்கும். பாக்கி உள்ள கடலை மாவையும் போட்டு மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1 டீஸ்பூன், முந்திரியும் நிலக்கடலையும் கொஞ்சம் போட்டுக்குங்க. 10 கிராம். ஒரு காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா போட்டு நல்லா பிணையிறீங்க. நமக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுருக்குறோம். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்குங்க. மல்லி, கருவேப்பிலை, புதினா இது 3ஐயும் நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து அதையும் போட்டு நல்லா தண்ணி சேர்த்து பிணைஞ்சி எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க, தண்ணி அதிகமாகக்கூடாது. மாவு பதம் நல்லா இறுக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுங்க. ஏன்னா மாவு தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பக்கோடா முறுமுறுன்னு இருக்காது. கொஞ்சம் சவுக்கம் போடும், எண்ணெயெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். இது எண்ணெய் அதிகம் உரியாது. இந்த இது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். நல்லா பிணைஞ்சிக்கிட்டு பெருங்காயத்தூளும் போட்டிருக்குறோம் உப்பு போடும்போது. எல்லாம் சேர்த்து போட்டு பிணைஞ்சி இது போல் வானிலையில் எண்ணெயை சூடாக்கி ஃப்ரை பண்ணுறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் அழுத்திக்குங்க, ஆளுங்கிற பட்டனையும் அழுத்தி விட்டுக்குங்க. அப்போ தான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் நிறையா வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். பக்கோடா நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சவக்கிற வரைக்கும் நல்லா ஒரு ஸ்லோ ஃபயரில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மீடியம் ஃபயராக இருக்கட்டும். கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு இந்த மழை நேரத்தில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸை செஞ்சு
டீயோட காஃபியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அப்படி தான் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டும் அப்படியே கொஞ்சம் அப்படி நறுக்கி அப்படி நசுக்கி போட்டுங்க. நறுக்கி போடக்கூடாது. அந்த தோலோட அதை வச்சு ஒரு 4-5 பல் நல்லா நசுக்கி அதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி, கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். அந்த பூண்டையும் ஃப்ரை பண்ணி அது மேலே அப்படியே போட்டு சாப்பிடுங்க. நல்லா வாசமானமாக நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் பூண்டு சேர்த்துக்குங்க. இல்லாட்டி இந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அருமையான சுவையான பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ரெடியாக இருந்துக்குங்க சாப்பிட. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பக்கோடா ரெடி. நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். மேலே அந்த மாதிரி கருவேப்பிலையை பொரிச்சு போட்டுங்க. நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது நம்ம கேசரி பார்ப்போம். கேசரி எப்படி செய்கிறதுன்ட்டு. இந்த கேசரி ஒரு வித்தியாசமான கேசரி. எல்லா கேசரியும் போல இல்லை. நம்ம பேரிச்சை சேர்த்து கேசரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ரவா 200 கிராம், பேரிச்சை 200 கிராம், நெய் 50 கிராம், முந்திரி திராட்சை 10 கிராம், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன். இப்போது நம்ம நெய்யை ஒரு வானலில் போட்டு சூடானோன்னா அந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறோம். லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குவோம். அதில் அந்த கேசரிக்கு அந்த முந்திரி தான் சுவையை கூட்டும். அந்த முந்திரியோடு நம்ம கேசரி சாப்பிடும்போது ஆஹா, அப்படித்தான் இருக்கும். இதையும் செஞ்சு அசத்துங்க. சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பொன்னிறமாக வறுத்தாச்சு. அடுத்தது நம்ம அந்த திராட்சையும் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்குவோம். கரையை விட்டுற வேணாம். ஸ்லோ ஃபயர்லேயும் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இல்லாட்டி சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா பட்டுன்னு கருவிடும். அடுத்தது நம்ம ரவா 200 கிராம் அதே நெய்யில் போட்டு லேசாக வறுத்து எடுக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ராயல் இண்டோ அரபிக் கிச்சன் சேனலை. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இன்னும் நிறையா இது போல் புது புது வீடியோக்கெல்லாம் நம்ம போடுவோம். உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் தேவை. இப்போ நம்ம இந்த ரவாவை நல்லா வறுத்த பிறகு சுடு தண்ணி, அது ஒரு பக்கம் நல்லா ஒரு தண்ணி எப்படின்னா அந்த 200 கிராம் ரவாவுக்கு ஒரு 1/2 லிட்ரு சுடு தண்ணி நல்லா சூடாக வச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. சுடு தண்ணி தான் ஊற்றணும், பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. நல்லா கொதிக்க வச்சு அதை ஊற்றுங்க. இந்த 200 கிராம் ரவாவுக்கு 1/2 லிட்டர் சுடு தண்ணி.
நம்ம அதில் ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுங்க. ஏன்னா இனிப்புண்டால் ஏலக்காய் பொடி இருக்கணும். அப்போ தான் அது சுவையை இன்னும் கூட்டி கொடுக்கும். அதனால் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துங்க. அதிகம் சேர்த்துடக்கூடாது, அப்புறம் சாப்பிட முடியாது, தவிட்டிடும். ஏலக்காய் பொடியுடைய வாசனை தான் தூக்கலாக இருக்கும். அதனால் அரை டீஸ்பூன் பொடி பண்ணி போட்டுக்குங்க. நல்லா ஒரு பதத்தில் வந்தவுடனே அந்த பேரிச்சம்பழத்தை விதையை நீக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கோம், திக்காக அரைச்சி வச்சுருக்குறோம். அந்த பேரிச்சையை நம்ம இதோட சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்ச பேரிச்சையும் சேர்த்து நம்ம அதோட கிளறி கிண்டி மிக்ஸ் பண்ண போகிறோம். முடிஞ்ச வர வெள்ளை சர்க்கரை சீனியை தவிர்த்துக்குங்க. அது உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல. பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். நமக்கு வரக்கூடிய முக்கால்வாசி வியாதிக்கு இந்த வெள்ளை சர்க்கரை தான் காரணம். அதனால் அதை தவிர்த்துக்க பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கெட்டியான பதம் வர வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் நம்ம நெய்யும் விட்டுக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் இலவலாக இருக்கும். ஒரு வித்தியாசமான முறையில் வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ஒரு ரவா கேசரி பேரிச்சம்பழம் சேர்த்து செஞ்சுருக்குறோம். இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பேரிச்சம்பழம்லாம் விலை அதிகம், அதெல்லாம் எங்கே நான் வாங்கி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை சர்க்கரை நாட்டு சர்க்கரை வாங்கி சேர்த்துக்குங்க. அப்படி செய்யுங்க. ஒரு 5 நிமிஷம் தம்மில் போட்டு மூடி நம்ம இதை போல் எடுத்து சாப்பிட வேண்டியது தான். அருமையான கேசரி ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்டு கண்டினியூவாக கொடுங்க. நம்ம வீடியோ நிறையா இருக்குது, இது போல் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.